தேவ பிள்ளைகள் கூட, ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் கூட சில காரியத்தில் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, அவரோட நடக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவரோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசிக்கொண்டே நடக்க முடியாத சில தடைகளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குது. இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதை ஒப்பு கொடுங்க. உடனே ஆண்டவர் மன்னித்து நம்மோடு கூட அழகாய் பேச ஆரம்பிச்சிருவார். உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்களோ, ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி சொல்லுங்கள், ஐ எம் சாரி லார்ட், நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன், உம்மை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்போ மறுபடியும் அந்த சந்தோஷ மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்துடும். தகப்பனே, நீர் எங்களுடைய இருதயத்தை ஆராய்கிறவரும் எங்கள் வழிகளை சோதித்து பார்த்து எங்களை வழிநடத்துகிற தெய்வனமாக இருக்கிறீர். இதோ என்னை ஆராய்ந்து சோதித்து அறியும், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து என்னை சரியான வழியில் நடத்த என்னை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்க